ஹாய் ஹலோ வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில்வருக்குமே நீ லோன் தருவாங்க. ஸோ அது ஆர்பிஐ ரூல்ஸ் இப்போ வந்திருக்கு. ஸோ என்ன லோனு, ஸோ அதோட ரூல்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தேரடி செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெள்ளியுமே ரேட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. கோல்டுக்கு ஈக்குவலாக வெள்ளியுமே இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படி இருக்கும்போது தங்கத்துக்கு லோன் தந்துருந்தாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்குமே தரோம் அப்படின்றது ஆர்பிஐ ரூல்ஸ் வச்சுருக்காங்க. எப்போலேருந்து நமக்கு லோன் தருவாங்க அப்படின்னா ஏப்ரல் 1. ஸோ ஏப்ரல் 1லேருந்து நம்ம லோன் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2026. அப்போ நீங்கள் அது வரைக்கும் உங்களால் எவ்வளோ வெள்ளி சேர்க்க முடியுமோ நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணுங்கள். ஸோ அது எந்த மாதிரி சேவ் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். எந்தெந்த இதுக்கெலாம் லோன் தருவாங்கன்றதையும் சொல்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட வெள்ளியில் நீங்கள் நகை வச்சுருக்கீங்க, வெள்ளி நகைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காயின்ஸு, ஸோ ஜுவல்ஸு, இந்த மாதிரி காயின்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதுக்கு லோன் தருவாங்க. எதுக்கு லோன் தர மாட்டாங்க அப்படின்னா, கட்டி வெளி நம்ம மொத்தமாக கட்டியாக வாங்கி வச்சுருவோம்ல சில்வரு, ஸோ அதுக்கு லோன் கிடையாது. அதுக்கப்புறம் இடிஎஃப், ஸோ இடிஎஃப்பில் நம்ம முதலீடு பண்ணி நம்ம வெள்ளி சேவ் பண்ணியிருப்போம்னா அதுக்குமே கடன் கிடையாது. ஸோ நீங்கள் காயினாக சேவ் பண்ணுங்கள். அப்புறம் ஜுவல்ஸாக சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் தருவாங்க. பாராக சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் கிடையாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்றுமே ரூல்ஸ் மாறும். இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்லலாம் வெளியே இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம்ல, ஸோ அதுக்கெலாம் லோன் கிடையாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் சில்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 10 கிலோ வரைக்கும் நம்ம சில்வருக்கு லோன் தருவாங்க. நீங்கள் 10 கிலோ சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் தருவாங்க 10 கிலோ வரைக்கும். அதே தங்கம் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 கிலோ வரைக்கும் உங்களுக்கு லோன் தருவாங்க. ஸோ லிமிட் நான் சொல்கிறேன். சில்வருக்கு பார்த்தீங்க லிமிட் 10 கிலோ. இதே கோல்டுக்கு பார்த்தீங்க லிமிட் 1 கிலோ. இதே வெள்ளி பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி காயினாக நீங்கள் வச்சுருக்கீங்க, அதுக்கு எவ்வளோ லோன் தருவாங்க அப்படின்னா 500 கிராம். ஸோ அதுக்கு லோன் தருவாங்க. இது நான் ஜுவல்ஸுக்கு சொல்கிறேன். ஜுவல்ஸுன்னு பார்க்கும்போது நீங்கள் வெள்ளி 10 கிலோ வரைக்கும் உங்களுக்கு லோனு. இதே ஜுவல்ஸ் கோல்டாக இருந்துச்சு அப்படின்னா 1 கிலோ வரைக்கும். இதே காயின் நீங்கள் சில்வரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 கிராம் வரைக்கும் உங்களுக்கு லோன் தருவாங்க. 500 கிராம் வரைக்கும் உங்களுக்கு நாணயங்களுக்கு லோன் தருவாங்க. இதே நீங்கள் கோல்டு நாணயம், ஸோ கோல்டு காயின் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு 50 கிராம் வரைக்கும் உங்களுக்கு கோல்டு காயினுக்கு லோன் தருவாங்க. ஸோ கோல்டு காயின் நீங்கள் கோல்டில் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா 50 கிராம் வரைக்கும் உங்களுக்கு லோன் தருவாங்க. அப்புறம் எல்லாருக்குமே லோன் தருவாங்க. இப்போ நீங்கள் வெள்ளி நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம், இவ்வளோ சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே லோன் தருவாங்க அப்படின்றது கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அது திருட்டு நகையாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு தான் லோன் தருவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே உடனே எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் லோன் தருவோம் அப்படின்னு ஒன்றும் சொல்லலை. ஸோ ஏதாவது உங்கள் மேலே இது திருட்டு நகையாக இருக்குமோ அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக ப்ரூஃப் கேட்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த மாதிரின்னு தெரில. இப்போ சில்வரு கோல்டு, ஸோ எதுவுமே பார்த்திங்க அப்படின்னா இனி எவ்வளோ வரைக்கும் அந்த ஒரு பர்சன்டேஜ் இருக்குல்ல, ஸோ எவ்வளோ வரைக்கும் நம்ம கடன் வாங்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பார்த்திங்க அப்படின்னா நகையோட மதிப்பில் 75% உங்களுக்கு லோன் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 85% உங்களுக்கு லோன் தருவாங்க கோல்டில். அப்போ 85%ன்னு பார்க்கும்போது நமக்கு 2.5 லட்சம் வரைக்கும் நமக்கு லோன் தருவாங்க. அதில் இருந்து நகை மதிப்பில் 80% சொல்லும்போது நமக்கு 2.5 லேக்ஸ்லேருந்து 5, ஸோ 5 லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு லோன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வாங்க போகிற லோன் பார்த்தீங்க அப்படின்னா 2.5, ஸோ நான் 2.5 லட்சம் தான் வாங்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு 85% லோன் தருவாங்க. இதே நீங்கள் வாங்குகிற கடன் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 80% லோன் தருவாங்க. இதே நீங்கள் வாங்குகிற லோன் பார்த்தீங்க அப்படின்னா
5 லட்சத்துக்கு மேலே வந்து இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து 75% வந்து லோன் வந்து தருவாங்க. ஸோ உங்களோட கோல்டோட மதிப்பை பொறுத்து உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து வாங்க போகிறீங்களோ அதுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தந்த ரூல்ஸ் மட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வெள்ளிக்குமே வந்து இனி வந்து சில்வர் லோன் வந்து தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் ரேட்டுமே வந்து இனி வரும் காலங்களில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து சில்வரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா 80% வந்து நீங்கள் கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 20% வந்து சில்வரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் 50% வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் 50% வந்து சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களால் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு இந்த ரூல்ஸ் தான் வந்திருக்கு. வேறு எதுவும் ரூல்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.